வணக்கம். எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா, திடீர்னு யோகம் கிடைக்காதா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 9வது வீடு பாக்யஸ்தானம், ஒருவருடைய யோகத்தை கர்ம வினையின்படி எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 11வது இடம் லாபஸ்தானம். அது மாத்திரம் இல்லை, ஒருவருடைய எண்ணம், குறிக்கோள், லட்சியம் இதெல்லாம் அடையிறதுக்கான ஒரு இடம். அப்போது ஒரு ஜாதகத்தில் 2, 9, 11வது வீட்டுக்குரிய கிரகங்கள், அதோட அதிபதிகள் ஒன்றுக்கொன்று கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருந்தால் அவர்கள் பிச்சைக்காரராக இருந்தாலுமே கோடீஸ்வரராக வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சமீபத்தில் கூட ஒரு கும்பமேளாவோ ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பெண் பாசி மாலை வித்துட்டு இருந்தாங்க. அவங்க பல மொழிகளில் எல்லாருக்கிட்டேயும் பேசி அந்த பாசி மாலையை விற்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து யூடியூப்லேயோ போட்டோன்னே அவங்க இன்றைக்கி சினிமாவில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. பாசி மாலை விற்று அவங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.